ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா 15th கார்டு, டேரோட் கார்டில் இருக்கக்கூடிய 15வது கார்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த கார்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கார்டுடைய பேர் என்னென்னா, பல பேருக்கு பிடிக்காத ஒன்று தான், டெவில், சாத்தான் அப்படின்ற ஒரு கார்டு. இதில் இந்த கார்டு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த கார்டுடைய கான்செப்டை நல்லா பாருங்கள். முற்காலத்தில் ஆடு காம விகார சின்னமாக கருதப்பட்டது மற்றும் பலி கொடுக்கும் பொருளாகவும் இருந்தது. இந்த சாத்தான் என்ற இந்த கார்டு மனித முகமும் அரை ஆட்டின் முகமாக கலந்த முகமைப்பு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா பொஃபமெட் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம். மனிதனுக்கு இருக்கும் காம விரோத லோப இச்சை சம்பந்தமான ஒரு கார்டாக இருக்குது. சாத்தானின் முதுகில் வௌவாலின் இறக்கை உள்ளது. இந்த வௌவால் இறகு சின்னம் பிற மனிதர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சுயநலத்திற்கான அடிமைத்தனமாக இருக்கிறது. இது ஒரு நட்சத்திர குறியீடு, மறைபொருள் ரகசியம் இந்த அறிவை குறிக்கிறது. சாத்தானின் கீழே ஆணும் பெண்ணும் நிர்வாண நிலையில் சங்கிலியால் அந்த பீடத்தில் கட்டப்பட்டிருக்காங்க. அதுவும் விலங்குகளைப் போல கழுத்தில் சங்கிலியும் பிணைக்கப்பட்டு, இது தீய எண்ணங்களால் கட்டுண்டு விருப்பத்துக்கு எதிரான ஒரு வாழ்வை குறிக்கிறது. இருவர் கழுத்திலும் உள்ள சங்கிலி சற்று தளர்வாக இருக்குது. அது தன் மனதில் உறுதியால் கட்டியிருந்து அதை மீண்டு வர முடியும், ஆனால் அவர்கள் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த கார்டு சொல்லுது. தான் என்ற இந்த ஈகோ குறிக்கிறது. சாத்தானின் கொம்பு கீழும் இந்த இருவருக்கும் அந்த கொம்பும் வாலும் உள்ளது. பெண்ணின் வாலில் திராட்சை கொத்தும், சாத்தானின் ஆசீர்வாதத்தில் ஆணின் வாலில் நெருப்பும் ஜுவாலையும் உள்ளது. ஒரு ஆணுடைய வாலில் சாத்தான் கொல்லிக்கட்டையால் தீ மூட்டுகிறது. இது பெண்களுக்கு ஆன்மீக எண்ணத்தையும் ஆண்களுக்கு காம எண்ணத்தையும் தருவதாக சித்தரிக்கப்படுகிறது. ஒரு இருண்ட குகையில் சாத்தானுடைய ஆளுகை உடைக்க முடியாத ஒரு பீடத்தில் கட்டப்பட்டு உள்ள மனிதர்கள் நிலையானது தற்போது நெருக்கடியான மனநிலை உள்ளதை ஒரு பிரதிபலிக்கிறது. இது 15வது நம்பர். 1+5 = 6 காதலர்கள், 6ஆம் துருத்து ஒரு 6 ஒரு கார்டு அப்படின்னு சொல்லலாம். அது குறிக்கிறது போல காதலர்கள் துருப்புச்சீட்டு அப்படின்னும் இதை சொல்லலாம். உண்மையான அன்பினால் ஏற்பட்ட ஒரு இணக்கத்தை குறிக்கக்கூடியது. சாத்தானிட இந்த கார்டு அவநம்பிக்கையான நிலையை குறிக்கிறது. இந்த கார்டுடைய அர்த்தம், சப்போஸ் இந்த கார்டு ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, சுயநலம், எதிர்மறையாற்றல், ஆர்வம், பொருள் சேர்க்கை, பாலியல் வன்முறை, போதை, பலிகாடாக்கப்படுதல், இதெல்லாம் அதோடைய இது அர்த்தங்கள். இந்த அர்த்தமாக நடக்கும் ஃபுல்லாகவே. முதல் விஷயம், நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை இந்த கார்டு குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிறருடைய தந்திரத்தால் கட்டுப்பாட்டை இதுவரை கட்டுப்படுத்தி வந்த எதிர்மறை எண்ணத்தையும் வெளில இருக்கக்கூடிய நபர்கள் தூண்டுதனால அதை தலை தூக்க முடியாமல் கஷ்டப்படுறதை இந்த கார்டு குறிக்கிறது. தன்னை சுற்றி நம்பிக்கையற்றவர்கள் இருப்பது போல உணர்வு, மாயத்தோற்றம் ஏற்படும். சாத்தானினுடைய சீட்டு வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையினுடைய தடைகள் எல்லாம் சிக்கல்களையும் பிரதிபலிக்கிறது. எதிர்பார்த்தவின் நமக்கு கிடைக்காது. பிறருக்காக அடிமையாக உழைப்போம் நாம். இந்த கார்டு வந்துருச்சுன்னா தன்னுடைய சொந்த புத்தியில் இயங்காமல் அடுத்தவங்க காட்டுற வழியில் நடப்போம், அதுக்கு கெட்ட வழியில். அதனால்தான் தற்போது கெடுதல் விஷயங்கள் நடக்கிறது. பிறர் மீது நம்பிக்கை கொண்டு பண முதலீடுகள் செய்து நம்ம விளைவு ரொம்ப மோசமாக ஏற்படும். பொருள் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் பேராசை பெருநஷ்டமாகும் இந்த சாத்தான் கார்டு. தற்போதைய வரவு செலவுகள் மற்றும் அது எல்லாமே கட்டி போடப்படும். அதுக்கப்புறம் அன்பு, காதல் இதெல்லாம் சிக்கண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க பிறருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. கடின உழைப்பு ஒழிச்சாலும் லாபம் அவங்களுக்கு வராது, அடுத்தவங்களுக்கு தான் போகும். வாழ்க்கையில் விரக்தி, அவநம்பிக்கையை உருவாக்கும். அதனால் இந்த சூழ்நிலை பழக்க வழக்கங்களே மாற்றிக்கணும். லௌகிக வாழ்க்கையில் விருப்பம் கொண்டவங்க பெரிய வீடு, கார், அது இதுன்னு வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் அமைச்சிக்குவாங்க. ஆனாலும் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கை நினைப்போம், ஆனால் அது உங்களுக்கு பலமாக இருக்காது. உறவு காலத்தில் அந்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆரோக்கியமற்ற நிலை தான் ஏற்படும். ஏமாற்றம் மற்றும் துரோகம் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவநம்பிக்கை ஏற்பட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக படுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.
யாருக்கும் போய் ஈஸியாக போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதெல்லாம் போய் போடுறது, யாருக்கு வக்காலத்து வாங்குறது, அதெல்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்டு வந்து வருதுனாலே கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அப்புறம் கெட்ட பழக்கங்கள், நிறைய கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஆன்மீக பழக்கத்துக்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த கார்டு இப்போ வந்து தலைகீழ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, கடன் பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து தொடக்கம் வரைக்கும், மறுவாழ்வின் தொடக்கப்படி, மீண்டு வருதல், பற்றற்று இருக்கிறது. இந்த கார்டு வந்துருச்சுன்னா, தலைகீழ வந்துருச்சுன்னா கசப்பான அனுபவங்கள் மட்டுமே இருக்கும். கடன், அடிமைத்தனம், சீரற்ற உறவு, பொருள் சார்ந்த வாழ்க்கை போன்ற சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். இனி வாழ்க்கையில் புதிய கோணத்தில் வாழப்போகிறோம். இந்த கார்டு வந்துருச்சுன்னா தற்போதைய நிலை இனி வரும் காலத்தில் மனநிலையும் பொறுத்து தான் இருக்கும். தீய பழக்கங்கள்லேருந்து மீண்டு வெளியே வந்துடணும். பிறரை பழிவாங்கக்கூடிய எண்ணம் ஏற்படும், அது வந்து கொஞ்சம் வெளியே வந்துடணும். சந்தேக, பயம் போன்ற தேவையற்ற எண்ணங்கள்லாம் வந்து போகும், அதுலேருந்து கொஞ்சம் மனதிலிருந்து வெளியே வரணும். அன்புக்குரியவர்கள், நம்பிக்கையற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு அதிக நேரம் செலவிடுவோம். மனக்காயங்கள் எல்லாமே நீங்கும். ஆனாலும் தனிமை எண்ணத்தால் சரியான பரிமாற்றம் இல்லாததால் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகும். கடன் பிரச்சனையால் தற்போது நீங்கள் அவதிப்படலாம். விரைவில் கடன் பிரச்சனை தீரும். மறுமலர்ச்சியான வாழ்வு உங்களுக்கு மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை சுதந்திரமாக செயல்படுங்க. பிறருடைய ஆலோசனையை இந்த கார்டு வந்ததுனால கேட்கவே கேட்காதீங்க. தன்னை திருத்திக் கொள்வதற்கு, ஒரு சுய முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். ஸோ அதனால் ஆன்மீக வழியில் கொஞ்சம் அவங்கள திருப்பி விட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த எல்லா கார்டுமே ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸில் கொஞ்சம் தள்ளி எல்லாரையும் விடுது. அதனால் இந்த தலைக்கீழ வந்தாலே ஸ்பிரிச்சுவல் டேர்முக்கு தள்ளி விட்டுறணும். ஸோ அதை தாண்டி முக்கியமாக உங்களுடைய மனம், உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டும்படி அவங்களுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக அவங்க வந்து இந்த விஷயத்தை நல்லா கற்றுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் விஷயம் சொல்லணுன்னா, உங்கள் மனம் என்ன சொல்லுதோ இதுக்கேற்ற மாதிரியான விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த கார்டு எடுத்தாலே அவங்களுக்கு அந்த மனநிலை தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் சொல்லலாம். அது எப்படி சொல்கிறது அப்படின்னு கடைசி பகுதியில் பார்க்கலாம். எல்லா வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி பகுதியில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டாரோ கார்டு ரீடிங் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் கற்றுக்கிட்டு இதையும் அஸ்ட்ராலஜர் கூட சேர்த்து செய்யட்டும். நல்லாயிருக்கும் இதுவும். இது ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு முழுக்க எல்லோரும் வந்து அஸ்ட்ராலஜிங் பண்ணுறாங்களா பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் இந்த டாரோ கார்டு ரீடிங் இது அஸ்ட்ராலஜி மாதிரி தான். இது தான் எல்லோரும் ஆல் ஓவர் த வேர்ல்டு முழுக்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கூட. ஸோ அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ஃபாரின் கண்ட்ரீஸில் கொஞ்சம் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த டாரோ கார்டு ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு செஷனுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கு பார்க்கணும் அப்படின்னா சும்மா பேசிட்டு கொஞ்ச நேரம் பண்ணணும். அதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 80,000, நம்ம ஊர் காசுக்கு 80,000 அவங்க வந்து வாங்குறாங்க. பார்த்து ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. அது ஒன் டைம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட, நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கற்றுக்கட்டும். ஸோ மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாரோ கார்டு ரீடிங்னு இருக்கும், அதை ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்து கற்றுக்குங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.